இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீங்க எங்க புடவை எடுக்கவே மாட்டீங்களோன்னு பயந்தே போயிட்டோம் நாங்கெல்லாம். நல்ல வேலை எடுத்துட்டீங்க. என் அண்ணாமலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எப்பவுமே சரியான முடிவுதான் எடுப்பா. வான்மதி பண்ண தப்புக்கு வெண்ணிலா என்ன பண்ணுவா? நேத்து நடந்த சம்பவத்துக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வெண்ணிலா நல்லவ, அவளை ஏன் கஷ்டப்படுத்தணும்? சோ நாம குறிச்ச தேதியில வருண் வெண்ணிலா கல்யாணம் நடக்கும். நம்மள முதல்ல அந்த விஷயத்த சம்பந்திகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு. பாவம், அவங்க என்ன எது நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க. அண்ணாமலை கால் பண்றேன். ஏங்க போன் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. என்னன்னு நேத்து நடந்தது நினைச்சு போன் எடுக்க தயங்குறீங்களா? இல்லம்மா, அது ஈவினிங் வீட்டுக்கு முகூர்த்த புடவை கொடுக்க வரும். அத சொல்றதுக்கு தான் கால் பண்ண. ஆமாண்ண, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பம்லாம் வர்றது இயல்புதான். எனக்கு வான்மதி மேலதான் கோபம். உங்க மேலயும் வெண்ணிலா மேலயும் எந்த கோபமும் எனக்கு இல்ல. என்ன நடந்தாலும் வெண்ணிலா தான் என் மருமக. நாங்க ஈவினிங் வீட்டுக்கு வரோம். அண்ணாமலை, உனக்கு எப்படி நன்றி சொல்றேன்னே தெரியலம்மா. என்னன்னு நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்க சந்தோஷமா ஆக வேண்டிய வேலைகளை பாருங்க. சரிம்மா, வச்சிடுறேன். ஏங்க அண்ணாமலை என்ன சொன்னாங்க? அண்ணாமலை சாயந்தரம் முகூர்த்த புடவை எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்களாம். கடவுளே, அதுக்கு நான் விட மாட்டேன். அவங்கள இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. வான்மதி, உன் கோவம் எனக்கு புரியுதுடி. ஆனா இது வெண்ணிலாவோட வாழ்க்கை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அந்த அம்மா வான்மதிய அம்மா முறைச்சிக்கின்னு போச்சு, அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. வெண்ணிலாவோட வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு முக்கியம் இல்ல. நீங்க பேசாதீங்க மங்காக்கா. எப்ப பாரு எரிய நெருப்புல என்ன ஊத்துறதே வேலையா இருக்கீங்க. இங்க பெரியவ வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும்போது சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. அந்த நியாயத்தை சொன்னா உங்களுக்கு எரியுதோ? வாயை மூடுறீங்களா கொஞ்சம்? நீ கோவப்படாதடி, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அவங்க இங்க வரக்கூடாது. வான்மதி, மீறி வந்தா நான் எல்லாரையும் அசிங்கப்படுத்திடுவேன். வான்மதி, வான்மதி, ஏய்